ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் மிக முக்கியமானதும் உக்கிரகமானதுமாக கருதப்படுவது நரசிம்ம அவதாரம். நர மனிதன், சிம்மம் சிங்கம், மனிதனின் உடலும் சிங்கத்தின் தலையும் கொண்ட உருவமாகும். தன்னுடைய பக்தன் பிரகலாதனை காப்பதற்காக அசுர அரசன் இரண்யகசுபை வதம் செய்து உண்மையை நிலைநாட்டுவதற்காக எடுக்கப்பட்டதே நரசிம்ம அவதாரமாகும். நரசிம்ம அவதாரம் என்பது வெறும் தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டுவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் மட்டும் கிடையாது. நரசிம்ம அவதாரம் உணர்த்தும் உண்மை, பக்தியின் வலிமை, இறை சக்தியை உலகிற்கு உணர்த்துவதற்காகவும் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்றான். உண்மையான பக்தர்களை இறைவன் நிச்சயம் காப்பார். யார் ஒருவர் இறைவனின் பரிபூர்ணமாக சரணடைகின்றார்களோ அவர்களுக்கு தடைகள் அனைத்தையும் விலக்கி எந்த ஆபத்துக்களும் நெருங்காமல் இறைவன் காப்பாற்றுவார் என்பது போன்ற ஆழ்ந்த ஆன்மீக உண்மைகளை உணர்த்துவதற்காக எடுத்து காட்டப்பட்டதுதான் நரசிம்ம அவதாரம். நரசிம்ம மூர்த்தியாக பெருமாள் அவதரித்த நன்னாளையே நரசிம்ம ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகின்றோம். பாகவத புராணத்தின்படி சித்திரை மாத வளர்பிறை சதுர்தசி திதியில்தான் நரசிம்மர் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. பிரம்மாவிடம் இரண்யன் பெற்ற வரத்தின்படி எந்த ஒரு மனிதன், மிருகம், ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. இரவு அல்லது பகல் இல்லாத, ஆகாயம் அல்லாத, பூமியும் இல்லாத, வீட்டிற்குள்ளும் இல்லாத, வெளியிலும் இல்லாத வகையில் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று நரசிம்மர் இரண்யனை வதம் செய்வதற்காக மாலை நேரத்தில், அதாவது பிரதோஷ வேளையிலே அவதாரம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் 30 வியாழக்கிழமை சதுர்தசி திதி துவக்கம் ஏப்ரல் 29 இரவு 9:02. சதுர்தசி திதி நிறைவு ஏப்ரல் 30 இரவு 9:50. நரசிம்ம ஜெயந்தி வழிபாட்டு நேரம் ஏப்ரல் 30 மாலை 4:27 முதல் 7 மணி வரை. பாரணை நேரம் மே 1 காலை 6:11 பிறகு. நரசிம்ம ஜெயந்தி அன்று செய்யக்கூடியவை. நரசிம்ம ஜெயந்தி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை துவங்க வேண்டும். அருகில் இருக்கும் நரசிம்மர் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் அபிஷேகங்கள், பூஜைகள் ஆகியவற்றில் கலந்து கொள்ள வேண்டும். நரசிம்மருக்கு உரிய மந்திரங்கள், குறிப்பாக நரசிம்ம கவசம் போன்ற மந்திரங்களை படிப்பது சிறப்பு. பாகவத புராணத்தில் பகவான் நரசிம்மன் அவதார கதையை படிக்கலாம். வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு துளசி மாலை அணிவித்து பானகம், கற்கண்டு நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். நரசிம்ம ஜெயந்திக்கு மறுநாள் காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நரசிம்ம ஜெயந்தி விரத பலன்கள். நரசிம்ம ஜெயந்தி அன்று விரதமிருந்து நரசிம்ம பெருமாளை மனதார வழிபட்டால் வாழ்வில் இருக்கும் தடைகள், தீமைகள் ஆகியவை விலகும். எதிரிகள் தொல்லை நீங்கும். நரசிம்மரின் அருளும் ஆசியும் கிடைக்கும். ஆரோக்கியம், உடல் பலம் அதிகரிக்கும். நரசிம்மரை மனதார வழிபடுவதால் நமக்குள் இருக்கும் தீய எண்ணங்கள், கோபம், ஆணவம் போன்ற தீமைகள் அழிந்து சரியான பாதையில் நரசிம்மர் வழி நடத்துவார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.